என்னுடைய வாழ்க்கையில எல்லா முன்னேற்றத்துக்கும் அடிப்படை காரணமாக இருந்த மிஸ்ஸஸ் உமா மகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றேன். வாங்க. சென்னை ஆத்மநாமபுரத்தில் உங்களை அனைவரையும் வரவேற்கின்றோம். ஐயா அவர்கள் முதல் முறையாக அவங்களுடைய மனைவியோடு இருந்து உங்களுக்கு ஆத்மநாமபுரத்தை வரவேற்கிறார். இந்த ஆத்மநாம சத்சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இருக்கும். 15 கிட்ட நாங்க மக்களுக்கு தெரிவிக்கிறதா கொடுக்கணும். அதாவது ஐயா தொலைபேசியிலே கொஞ்சம் விவகாரமா கொடுத்துருக்காங்க. ஆத்மநாமம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தொலைபேசியில கொடுத்துருக்காங்க. தொலைபேசியில கொடுக்கும்போதுதான் எனக்குமே ஐயாவை அறிமுகமான பாண்டிச்சேரியா இருந்தால் தொலைபேசியில ஐயா கவலைகளை பற்றின விஷயம் கவலைகளே இல்லைன்ற டாபிக் கொடுத்துருந்தாங்க. அப்போ போன் பண்ணி கேட்கும்போதுதான் ஐயா சொன்னாங்க, கவலைகள் அதாவது பகவத்கீதை பிரகாரம் மனிதர்களுக்கு யாருக்குமே கவலை என்பது இல்லைன்ற விஷயமா நான் ஆத்மநாமத்துல எல்லாருக்கும் போதிக்கிறேன். அதனுடைய எல்லா விஷயத்தையும் ஒரு 5 நாள் வகுப்புல நீங்க தெரிஞ்சுக்கலாம் போது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 5 நாளைக்கு 5 மணி நேரம் அந்த வகுப்பு எடுத்தாங்க. ஆக்சுவலா நான் 2006 ஒரு இறை தேர்தல் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ நிறைய தியான மார்க்கமாகவும் யோக மார்க்கமாகவும் தான் நான் ஆத்மநாமத்தை அறிவிச்சிருந்தேன். அப்போ ஓரளவு கிடைக்கிற மாதிரி இருக்கும், ஆனா புரிதல் இல்லாத இருக்கும். கிடைக்கிற மாதிரி இருக்கும், புரிதல் இல்லை. திரும்பி ஏதாவது ஒரு கவலை எனக்கு ஆட்கொண்டுட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல ஒரு நாள் ஒரு பதிவுகளை படிச்சுட்டு 700 கோடி மக்களும் முட்டாள்கள்ன்ற ஒரு பதிவு போட்டிருக்காரு. இன்னும் சமூக வலைதளத்துல எல்லாருமே முட்டாள் சொல்றாரு, யாரா இருப்பாருன்னு போன் பண்ணி கேட்கும்போது, அதான் நீ கவலைப்படுறது உண்மையா இருந்தா அது முட்டாள் தான், கவலை பெறுறது என்பதே இல்லைன்ற விஷயத்த அவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படியே எனக்கு நம்பிக்கை எல்லாரும் நேரடியா அவர் என்னதான் சொல்லிட்டு ஒரு நாளுக்குள்ள விளக்கம் கொடுத்தவரே புரிஞ்சிச்சு. அப்பதான் எனக்கு அந்த விளக்கங்களே எனக்கு புரிய ஆரம்பிச்சது. சரி ஐயா, அதுக்கப்புறம் நேரடி வகுப்பு நடக்கிறவங்க எனக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு நேரடி வகுப்பு கவுன்சில் பார்த்துக்கோங்க. அப்ப இந்த மாதிரி கொடுக்குறாங்களே, எவ்வளோ பேர் அதாவது தியான மார்க்கமா எல்லா நல்ல விஷயங்களையும் கொடுக்கும்போது இவருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லவோ, இன்னும் எங்க வீட்டுல எங்க மனைவி பிள்ளைங்க எல்லாம் இந்த நான் அடைஞ்ச அந்த ஞானத்தை பத்தி கொஞ்சம் நம்ம எங்க மனைவிக்கு புரியுது. சில விஷயங்களை எடுத்து கூடுற அளவுக்கு அவங்க என்ன அந்த இதுக்கு வரல அப்படிங்கும் போது, சரி இதை ஐயா கூடவே இருந்து இந்த சர்வீஸை பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு ஒவ்வொரு வெளியில கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு 100 ரூபா கொடுத்தோம். அப்படி இருந்தாலும் மக்களுக்கு அவரு இலவசமாவும் கொடுத்து பார்த்தாரு, கேஷ் கேட்டும் கொடுத்து பார்த்தாரு. ஆனா ஐயா சொல்றாங்க, லட்சத்துல ஒருத்தருக்கு தான் ஆத்மநாமம் கிடைக்கும்ன்றது இந்த 15 ஆத்மநாம சட்டங்களை கண்டுபிடிச்சது கூட்டு கொடுத்தாங்களோ உயிரை பத்தி தெரிஞ்சுக்க யாருமே முன் வரலன்றத புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கப்புறம் ஐயா வெளியூருக்கு அப்புறம் நிறுத்திட்டு கொடுத்தா உங்க வீட்டுல உட்கார வச்சு ஆத்மநாமம் கொடுங்க, மக்கள் கேட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி முதல் முறையா அதாவது இங்க நடத்திருக்காங்க. இருந்தாலும் இந்த 7-6 நடத்தக்கூடிய ஆத்மநாம சங்கத்துல ஐயாவுக்கும் இந்த ஒரு குரூப் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க வர வச்சு எங்களுக்கு எல்லாம் ரெடி கொடுக்குறாங்க. இன்னைக்குதான் ஐயாவும் நான் சொன்னேன், இதெல்லாம் ஒய்ஃப் நீங்க யாரு வேணுது இன்னும் காட்டவே இல்லை. அப்ப பேஸ்புக் மூலமா யார் ஐயாவோட ஒய்ஃப்னு எத்தனையோ பேர் எங்களை கேட்டுட்டே இருக்காங்க. அது இந்த தடவை ஐயா ஒய்ஃப் ஆகணும்னு நான் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் தெரியணும், ஐயாவுக்கு குடும்பத்தோட தான் இருக்கிறாரு, எல்லாரும் சாமியாரா இருக்காரு, விட்டுட்டு போயிட்டாரா அப்படின்னா எங்களெல்லாம் நிறைய பேர் கேட்கறாங்க. எல்லா குடும்பத்தோட தான் இருக்கிறாரு, அவங்க பிள்ளை மருமான பேரண்ட்ஸ் எல்லாரும் கூட தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த விஷயம் நடந்தே ஆகணும் சொல்லி எல்லாரும், நான் மட்டும் இல்ல இந்த குரூப்ல இருக்கிறவங்க கேட்டுட்டு போடுவாங்க. எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அம்மா ஒரு வார்த்தை நீங்க ஐயா எப்ப இந்த ஞானத்தை அடைஞ்சாங்க இல்லையா, ஐயா எங்களுக்கு சொன்ன கருத்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, நான் ரொம்ப கவலை உச்சத்துல இருக்கும்பொழுது எனக்கு சூசைட் அட்டன் பண்ற ரேஞ்சுக்கு நான் போயிட்டேன். அந்த மாதிரி சமயத்துலதான் எங்க மாமனார் தான் எனக்கு இந்த புத்தகத்தை கொடுத்து இந்த கீதையை படிக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. சொல்லி அவரு திடீர்னு அவர் இறந்துறவ இந்த கீதையை படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. டக்குன்னு ஒரு உயிரை இறந்துச்சே இருக்கும்போது எனக்கு கவலையா இருந்தது. அப்புறம் அதை படிக்கும் போது எனக்கு புரியல. அது படிச்சு பார்த்தா வாத்தியாரா இருக்கிற எனக்கே பகவத்கீதை படிச்சா புரியல. படிச்சு பார்க்கும்போது 2-3 தடவை படிக்கும்போது தான் கொஞ்சம் கருத்துக்கள் புரியுது. இந்த மாதிரி ஒரு 14 வருஷம் அதை ஆராய்ச்சி பார்க்கும்போதுதான் அதனோட புல் விளக்கமும் எனக்கு புரிஞ்சதும் மக்களுக்கு இதை பத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு குருபரனம் ஒரு வேடந்தாங்க ஒரு குரு இருக்காரு. அவர் 100 எபிசோட் போட்டிருக்காரு.
அதை ஐயா வந்து எல்லாத்தையும் படிச்சு நாம உணர்ந்த தன்மைகள் எல்லாம் கரெக்டா அப்படின்னும் போது அந்த குரு என்ன சொல்லிக்கிறாங்க, நீ ஞானத்தன்மை அடைஞ்சது உண்மைதான், குறைஞ்சபட்ச தேவைகளோட வாழக்கூடிய பாக்கியம் உனக்கு, நீ அதை மாதிரி வாழக்கூடிய ஒரு நிலையை உன்னால முடியுமான்னு கேட்கும்போது என்னால முடியும்னு சொல்லிட்டு ஐயா வந்து சாப்பாடு, கட்ட துணி, ஏசகமா கேட்கக்கூடிய அதாவது தர்மம் எல்லாமே இருக்குது ஐயாவுக்கு. இந்த வீட்டை பொறுத்தவரையிலும் அவங்க புள்ள அமெரிக்காவில் இருக்கிறாரு, பொண்ணு நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஒய்ஃபும் பார்க்குற ரேஞ்சில் இருக்கிறாங்க. எல்லாத்தையுமே விட்டுட்டு ஒருத்தர் போய் கையை ஏந்த முடியாது இல்லையா? அந்த நிலையும் ஐயா 4 மாசம் இருந்து திருவண்ணாமலையில அப்படிப்பட்ட ஆத்ம ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் என்னால முடியும்னு அதை போயிட்டு அந்த மாதிரி ஒரு நிலையை அடைஞ்சிட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் தன்னால எல்லா நிலைகளையும் கடந்து பார்த்து அதாவது மரண ஞானத்தை பத்திலாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதாவது மனிதனுக்கு வந்து மரணம்ன்றது வந்து ஒரு சந்தோஷமான நிலை தான். ஒரு 100 வருடம் கூட நம்ம வாழக்கூடிய சூழ்நிலையில இல்லை. ஆனா எல்லாத்துக்குமே நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இறந்த காலத்தை நினைச்சு கஷ்டப்படுறோம், எதிர்கால பயத்தை வச்சு பார்த்துட்டு கஷ்டப்படுறோம், அதுக்கப்புறம் பணம்ன்ற ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டு இருக்கோம், எந்த செயலை செய்தாலும் தோல்விதான் அடையிறோன்றதுக்காக கஷ்டப்படுறோம். இந்த மாதிரி உள்ள கவலைகளை மட்டும் ஒரு 7 வடிவத்துல ரெடி பண்ணி அவர் ஏன்னாக்கா ஒரு வாதியாரா இருந்ததுனாலதான் எந்த மாதிரி மனிதனுக்கு கஷ்டங்கள்லாம் வருதுன்றத கீதையின் பிரகாரம் அதை வந்து ஒரு கட்டமைச்சு எப்படி கொடுத்தா மனிதன் இந்த கவலையை நீங்கி வாழும்போதே முக்தின்ற நிலைக்கு வருவாங்கன்றத வந்து சூழ்நிலை உருவாக்கி ஐயா வந்து பேஸ் பண்ணி தான் கீதையில அவர் கொடுக்குற கருத்து உள்ள இருக்கு. ஆனா பேஜ் நம்பர் கேட்டா தெரியாது, எல்லாமும் படிச்சு பார்த்தாதான் ஐயா கருத்து அதுல இருக்கும். அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு ஐயா வந்து இந்த புரிதலை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் ஐயா வந்து அந்த 7 கட்டமைப்பை கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னென்னலாம் சந்தேகம் இருக்குதோ இருந்து கேட்டு தெளிவு பெறணுன்றதுதான் ஆத்மஞான பீடத்தினுடைய வேண்டுகோள். இதுவரையிலும் வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. ஐயா நம்ம மேடம் வந்து ஒரே ஒரு விஷயம் பேசுங்க. அந்த என்னுடைய பிள்ளை பொண்ணுங்க எல்லாருமே ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கும்போது கூட எனக்கு ஒரு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் பல கவலைகளை நான் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சமயத்துலலாம் என் ஒய்ஃபுக்கு தான் ஃபோன் பண்ணுவேன் நான். நைட் ஷிஃப்ட்டு ஐயாவுக்கு தெரியும், நைட் ஷிஃப்ட்டு எத்தனை மணிக்கு முடியுதுங்கய்யா? 12:30 மணிக்கு முடியும். ஆனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சேரக்கு 1-1:30 ஆகிடும் படுக்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போதெல்லாம் கூட 11 மணிக்கெலாம் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி, உமா எனக்கு மண்டை வந்து பாரமாக இருக்குது, எனக்கு கவலை அதிகமாக இருக்குது, நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுகிறேன் கொஞ்சம் அந்த கொஞ்சம் கம்பெனி கோஆப்ரேட் பண்ணுங்க, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சிரும் போல இருக்குது அப்படின்னு சொல்லி 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 என்னுடைய கவலைகள் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். என்னுடைய கவலைகளை வாங்கி வாங்கி அவங்களுக்கு பாரமாயிருச்சுன்னா அப்போ நான் எவ்வளோ கவலைப்பட்டிருப்பேன்னு பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் எங்கள் மாமனார் வந்து இந்த கீதையை படிக்கிறதுக்கு ஒரு சரியான உந்துதல் கொடுத்தாரு. அந்த அந்த புத்தகத்தை படிக்க சொல்லி அவர் வச்சிருந்த புத்தகத்தையே எங்களுக்கு கொடுத்தாருங்க. அவர் நீண்ட காலமாக வச்சிருந்த புத்தகத்தை அது யாருக்கும் கொடுக்க மாட்டார், எனக்கு கொடுத்தாரு. எனக்கு கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நான் வந்து அதை படிக்க ஆரம்பித்தேன். இந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பேசும்போது ரொம்ப அசால்ட்டாக பேசுவாங்க. நடப்பது நடக்கும், பார்த்துக்கலாம் விடு, இந்த நடப்பது நடக்கும் அப்படின்னு சாதாரண சொல்கிறாங்க. இவங்க கீதையை படிக்கலை. ஆனால் இதுதான் பேசிக் கருத்தாக இருக்க கீதையில். எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்க இருக்கிறது அப்படிங்கிறது. அப்போ நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற கருத்தை இவங்க பாணியில் இவங்க பேசுவாங்க. எல்லாம் நல்லது தான் நடக்கும் விடுங்க அப்படின்னு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கீதையை படிக்காமலே கீதையினுடைய கருத்துக்களே இன்பில்டாக இருக்கிறதுனால அவங்க எனக்கு மனைவியாக கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு அந்த வகையில். இருப்பினும் எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஆத்ம ஞான சத்சங்க எல்லாம் இது பண்ணும்போது கூட இது பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன குறை, எப்படியாவது நான் வந்து வீட்டை விட்டு இவங்களெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுவேன், சன்னியாசியாக போயிடுவேன், காட்டுக்குள்ளே போயிடுவேன் அப்படின்லாம் அவங்களுக்கு ஒரு நினைப்பு. ஆனால் கண்டிப்பாக அப்படிலாம் போக மாட்டேன். ஆனால் வந்து என்னென்னா, நான் அப்படி போய் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள்லாம் இப்போ ஞானத்தை அடைய வரமாட்டீங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்கள்லாம் விட மாட்டாங்க, உங்கள் பேரண்ட்ஸு, உங்கள் ஒய்ஃபு, உங்கள் சில்ட்ரன் யாருமே அனுமதிக்க மாட்டாங்க ஞானத்தை அடையிறதுக்கு, சரிங்களா? அதே மாதிரி அப்பா 87 இருக்காரு வயசு, அவர் ஞானம் அடையிறதுக்கு என் கூடயே முழுசாவே வந்துடுற மாதிரினா இப்போ அம்மா விட மாட்டாங்க அவங்க, புரியுதுங்களா? அவங்க மகள் தான் அவங்க. இருந்தாலும் அப்பா 87 வயசுல அப்பாவை விட மாட்டேன்னா பார்த்துக்கோங்க. யாருமே வந்து குடும்பத்தை விட்டு போகிறதுக்கு தயாராக இல்லை, அனுப்புறதுக்கும் தயாராக இல்லை, அந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அதனால்
குடும்பத்தில் இருந்து கொண்டே ஞானத்தை அடைவதுதான் ஒரு திறமையுள்ள விஷயம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மௌன விரதம் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். யாருமே இல்லாத காட்டுக்குள்ள போயிட்டு மௌன விரதம் இருந்தேன்னா அதுல அர்த்தமே கிடையாது. யாருமே பேசுறதுக்கு ஆளே இல்லை, அதனால நீ மௌனமா தான் இருந்தாகணும்னு ஒரு சூழ்நிலை வருது. ஆனா எல்லாரும் இருக்கிறவங்க மத்தியில நான் பேசாம இருக்க முடியும்னா அதுதான் உண்மையான விரதம். அந்த வகையில பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்து கொண்டே நம்ம பற்றற்று இருக்க வேண்டும், அதுதான் உண்மையான ஆன்மீகம் அப்படிங்கிறத எல்லாருக்கும் வலியுறுத்தி அதையே ஃபாலோ பண்றதுக்கு இது பண்ணிட்டு இருக்கேன். அந்த வகையில ரொம்ப எனக்கு கோஆபரேட்டிவாகவும் உறுதுணையாகவும் இருந்தது என்னுடைய துணைவியார் தான். அதுக்காக அவங்களுக்கு நன்றி கடன் உண்டு. நம்ம எல்லாருக்குமே நன்றி சொல்லணுங்க. அது என்ன மனைவி தானே, அவங்களுக்கு என்ன நன்றி சொல்லணும் அப்படி கிடையாதுங்க. பிரபஞ்சத்துல எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லணும். சொல்லுங்க ஐயா. இந்த சத்சங்கத்துக்கு வந்து நம்ம உறவினர் வந்து ஐயாவை கவனிச்சு சாதனை நம்ம ஐயாவுக்கு மாலை எழுதுவாரு கேட்டு ஐயாவுடைய துணையார் உமா மகேஸ்வரி மேடத்திற்கு லதாராணி மேடம் வந்து ஐயாவுடைய ஞானத்துக்காக எவ்வளவு பணம் உங்கள் அறியாமலே சேவை செய்திருக்கிறீங்கம்மா. ஐயா கொஞ்சம் ஐயா நமது ஐயா வந்து அதாவது கீதையில வந்து அந்த கீதையில 40 நிமிஷம் தான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசம். அந்த உபதேசம் வந்து இன்றைய கால கலியுலக மனிதன் வரை மனிதன் கவலைப்படுறது உண்மையானால் கீதையில 5000 வருடத்துக்கு முன்னாடி கீதையில கோவில் தன்மைனா என்ன, கோவில்ல இருக்கிற சாமி நிலை என்ன, நமக்குள்ள இருக்கிற ஆத்ம நிலையை பற்றி அதாவது ஜீவாத்மா சக்தியை பற்றியும் நாம உண்மையான கடவுள் வந்து எப்படி இருப்பார், அதாவது கோவிலுக்கு போக கூடாதுன்னா இல்ல, கோவில் தன்மையில எதை பத்தி தான் பேஸ் பண்ணி தான் கடவுள் வந்து கடவுள் தன்மையினுடைய விளக்கம் என்னதான் கொடுத்துருக்குறாங்க. அதுல இருந்து வந்தவங்க தான் வள்ளலார்ல இருந்து விவேகானந்தர்ல இருந்து, அதாவது கீதை வந்ததுக்கு அப்புறம் தான் அனைத்து பேருமே ஆத்ம ஞானத்தை பத்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை வந்துதான் ஐயா வந்து இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி எளிய தமிழ்லையும் கீதை எப்படி வந்து படிச்சா புரியாதோ அதை எப்படி படிச்சா மனிதன் வந்து அதை புரிஞ்சுக்குவாங்கன்றதுக்கு ஐயா ஒரு 300 பதிவுகளை போட்டு ஒரு புத்தகமும் வெளியிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சு இன்றைய சத்சங்கத்துல வந்து தெளிவு பெறுமாறு, அதாவது கடவுள் தன்னுடைய முழுமையும் வாழ்ந்துட்டு இருக்கும் போது முக்தி நிலை, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு நாம எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற நிலையும் கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஆத்மா சத்சங்கத்தோட முடிச்சிடல. ஐயா மைண்ட் தெரப்பின்னு ஒரு குரூப் ஒன்று ஆரம்பிச்சு ஒவ்வொரு செயலையும் எப்படி செய்தா வெற்றிகரமா செய்ய முடியும், பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்குது, எல்லா நிலைகளையும் டெய்லியே நம்மள வந்து இன்னைக்கே முடிச்சுட்டு இன்னைக்கே எல்லாமே முடிஞ்சுட்டு போயிடுது இல்ல, வாழ்நாள் ஃபுல்லுமே உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்குதோ எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து விளக்கம் போட்டு ஒரு மைண்ட் தெரப்பின்னு ஒரு ஆரோக்கிய குரூப்பும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதில் பயன்படுத்திக்கிறதும் ஆத்ம சத்சங்கம் முடிச்சுட்டு உங்கள் நம்பரை கொடுத்தீங்கன்னா யார் யார் விரும்புகிறீங்களோ 4:30 வந்தீங்கன்னாக்கா 5:30 வரல இந்த சத்சங்கம் அது ஐயா டெய்லி ஒரு ஆத்ம கருத்துக்களையும் கொடுக்குறாங்க. யாருக்கெல்லாம் நன்றியை சொல்லணும், நன்றி நம்ம பிறந்ததுல இருந்து இப்பொழுது வரலும் நன்றி உணர்வோடு ஒரு மனிதன் வாழ்ந்தா மட்டும்தான் பரபிரமத்தினோட தொடர்பு கிடைக்குங்கிறதையும் ஆராய்ந்து அந்த உண்மைகளையும் ஐயா விளக்குறாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு இலக்கு என்ன, மனிதன் வாழ்ந்தா ஒரு மனிதனுக்கு ஒரு இலக்கு இருக்கும் இல்லையா, அந்த இலக்கை எப்படி நம்ம வந்து ஒரு வெற்றிகரமா அதை எப்படி ஒரு கோவில்ல போய் இறைவா எனக்கு இதை கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். கேட்டுட்டு நமக்கு ஒரு 4 விஷயம் தான் கிடைக்குது, 6 விஷயம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் கிடைக்கல, எதனால கிடைக்கலன்ற அந்த உண்மைகள் என்னன்றதையும் ஐயா விளக்குவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உண்மைகளையும்
இன்னைக்கு அவங்க நான் என்ன கேட்டீங்கன்னாக்கா அப்ப ஐயா யாருன்றதை நான் உணர்ந்தேன்னு சொன்னீங்கன்னாக்கா நிறைய குருமார்கள்ட்ட போயிட்டு வந்தேன். அப்ப நான் ஐயா யாருன்னு பார்த்தேனாக்கா தியானம் பண்ணி யோக மார்க்கம் பண்ணி மனசை சுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி எண்ணங்களை சிதறெல்லாம் இருக்கிற மனசை அழிச்சு கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஆத்ம ஞானத்தை, அதாவது உயிரை அறியக்கூடிய ரேஞ்சில் இருக்கும் இல்லைங்களா, அவருடைய பிறப்பே சாதாரண மனிதனா வாழ்ந்து குடும்ப சூழ்நிலையில இருந்து அவருக்கும் ஒரு விஷயத்த இறைவன் கொடுத்து அதுல இருந்து மீண்டு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்ப டைரக்டாவே அவர் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சிருக்கிறாரு. ஒரு சிலர்லாம் தியான மார்க்கமா அடைவாங்க. மகான்கள், சித்தர்கள் அவருங்கெல்லாம் தவம் புரிஞ்சு அடைகிறாங்கனாக்கா இவருடைய பிறப்புடைய தன்மைன்றதை தான் நான் கண்டுபிடிச்சேன். ஏன்னா நான் எத்தனையோ குருமார்கிட்ட போயிட்டு உட்காந்து மணிக்கணக்கில், அதாவது 13 வருஷம் ஒரு தியான பீடத்துல இருந்தேன். மணிக்கணக்கில் போட்டு தியானம் பண்ண வைப்பாங்க. அவங்கெல்லாம் தியானம் பண்ணி ஒரு 13 மணி நேரம், ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு சாப்பிடாத தியானம் பண்ணி தான் நான் குருமாரங்களை சந்திச்சுக்கிறேன். அவங்க கொடுத்த அதே விளக்கத்தை ஐயா கொடுக்குறாங்க. நான் அப்படியே ஆச்சரியப்பட்டுட்டேன். இவருக்கு மட்டும் எப்படி இந்த ஞானம் கிடைச்சிருக்கு? இவர் என்ன தியானமே இவர் கேட்பாரு, நான் உடலுக்கு எந்த ஆரோக்கியத்தையும் செய்ய நான் விரும்பல, எனக்கு உடல் பற்று இல்லை, எப்ப இறைவன் இந்த உடலை எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கிட்டோம், நான் இந்த உடல்ல நான் இனி இந்த உலகத்துக்கு வச்சிருக்கணும் எனக்கு அவசியம் இல்லைன்னுவாங்க. நான் தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இன்னைக்கு 10 பேருக்கு கொடுக்குற நீங்க இன்னும் 20 பேருக்கு கொடுங்க, இருக்கிற வரலும் கொடுங்க, உடலை பாதுகாத்து கொஞ்சம் வச்சிருங்கன்னு சொல்லி இப்படி சாப்பிடுங்க ஐயா, ஏன் நிறைய டேப்லெட் சாப்பிட்றீங்க அப்படின்லாம் நான் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி நான் போன ரமண ரிஷி மடத்து கொண்டு நான் ரமண ரிஷிலாம் வாழ்ந்த காலங்கள்லாம் தெரியல, தியான மார்க்கத்தை தான் அவர் சொல்லி தந்திருக்கிறார். ஆனா ஐயாவுக்கு இறைவன் கொடுத்த ஒரே விஷயம், கீதையினுடைய ஆத்ம ஞானத்தை இறை சக்தியாவே அவருக்கு அதை படித்ததன் மூலியமாவும் அதை பத்தி குருபரானந்தா அவருக்கு விளக்கம் கொடுத்ததுலையும் ஞானம் அடைஞ்சி பல தெளிவுகளை பெற்றிருக்கிறார். சாதாரண மனிதர்கள் காட்சி கொடுக்கிற போது நீங்க பார்க்க தேவையில்ல. ஏன்னா நான் ஒரு குருமார் இல்லை, ஒரு 5-6 குருமார்கிட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்துட்டு தான் நான் இந்த ஆத்ம ஞானத்தை அறிஞ்சு அப்பயும் எனக்கு கவலை இருந்தது. அப்ப இவர் கையில தான் அது அந்த நுணுக்கத்தை சொல்லி தந்தார். இதுதான் இந்த மாதிரிதான் இருக்குதுன்றத. அதனால நீங்களும் அவர்கிட்ட பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். நம்ம எல்லாருக்குமே இறைவனை பற்றிய புரிதல் சரியாக இருப்பதில்லை, சரிங்களா? இறைவனை பற்றிய புரிதல் இருப்பது, யார் இறைவன், அவர் எங்கு இருக்கிறார், அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவரை நாம் உணர முடியுமா, உணர்ந்தால் அதனுடைய பலனை நாம் பெற முடியுமா, இவ்வாறெல்லாம் பல கேள்விகள் இருக்கின்றன. நம்ம இதெல்லாம் மறந்துட்டு என்ன போறோம், கடவுள்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம போய் நமது வேண்டுதலை கொடுத்தா அதை நிறைவேற்றுவார், இதுதான் நம்ம நினைச்சிருக்கோம். அதுக்கு பிராயச்சித்தமா நம்ம முடி காணிக்கை கொடுக்குறோம், காசு பணத்தை காணிக்கையா கொடுக்குறோம், நடைபயணமா செய்யறோம், உடல் சரீர துன்பங்களை காணிக்கையா கொடுக்குறோம், அந்த மாதிரி எல்லாம் செய்யறோம். அப்போ எதையாவது கொடுத்தா எதையாவது கொடுப்பார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாபார நுணுக்கத்தோடு தான் நம்ம பக்தர்கள் இறைவனை அணுகுகிறார்கள். இங்க கோயில்ல போய் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், 50 ரூபா கொடுத்தவங்க எல்லாம் இந்த கியூல வாங்க, 5 ரூபாய் கொடுத்தவங்க எல்லாம் அதுல போவாங்க, தர்ம தரிசனமா நீ பின்னாடி போயிடு, இந்த மாதிரி தான் பேசுறவங்க இருக்கிறாங்க. ஸோ வாட் டு வி see there அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கமர்ஷியலா நடக்குது அங்க, சரிங்களா? அப்போ நான் என்ன கேட்கிறேன்னா, இறைவனை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் நம்ம நினைக்கிறோம் இறைவனை புகழ்ந்து பாடினால்தான் இறைவன் நம்மளை மெச்சுவார் நினைக்கிறோம். இறைவன் புகழ்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இறைவா நீ மிகவும் கருணை உள்ளவர்னு சொல்றதுனாலதான் அவர் கருணை உள்ளவர் ஆக போறாரு, இல்ல அதுக்கும் மேல அவர், ரைட்டுங்களா? எல்லா பெருமைகளுக்கும் உயர்ந்தவர் அவர். அப்ப நம்ம சொல்றது அது இல்லாம அவர் நம்மளுடைய புகழாரத்தை எதிர்பார்க்கிறாரா? இல்லை, சரிங்களா? அதே மாதிரி கடவுள் எல்லாமே அவருடையதாக இருக்கும்போது நாம கொடுக்குற உண்டியல்ல போடுற காசுனால்தான் அவர் பெரிய பணக்காரனாக போறது இல்லை. அப்படின்னா அவர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதும் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, நாம் கடவுளை பற்றி சரியான புரிதல் வேண்டும். இருப்பினும் நாம் உண்டியல்ல காசு போடுறோம், எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டா, பக்தியின் முதல்ல இறைவா எனக்கு நல்லபடியான சில விஷயங்களை நீ செஞ்சு கொடுத்துருக்க, அதுக்கு நன்றி உபகாரமாக என் நன்றியை தெரிவிக்கும் பொருட்டு நான் இதை கொடுக்கிறேன். முதல்ல
பற்றற்று இருக்க வேண்டும். அந்த பற்றை நீக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இங்க இந்த காணிக்கையை கொடுக்கிறேன். எதையுமே இழக்காம நம்ம கொடுக்க முடியாது யாருக்குமே. அப்ப உண்டியல்ல நீ இறைவனுக்காக சில காசு கொடுக்கும்போது கூட நீ அதை இழக்கிறதுக்கு தயாரா இருந்தாதான் அதை கொடுக்க முடியும். சரிங்களா? அப்போ இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிற அந்த பற்றுணர்வை வளர்க்க வேண்டும் என்பது, அது இறைவா உன்னிடத்திலிருந்து நான் தொடங்குகிறேன் என்றுதான் நம்ம அங்க ஆரம்பிக்கிறோம். இவ்வாறுதான். அதனால எல்லாமே அப்படிதான் இருக்கு. ஆனா நாம என்ன பண்ணணும், இறைவனை பற்றிய புரிதல் நம்மிடம் இருப்பதில்லை. உண்மையிலேயே யார் இறைவனாக இருக்க முடியும்? இப்போ சிவன் தான் இறைவன் என்பது உண்மைன்னு சொன்னோம்னா விஷ்ணுவை கும்பிடுறவங்க ஒத்துக்க மாட்டாங்க. பெருமாளை கும்பிடுறவங்க அது எப்படி நான் ஒத்துக்க முடியும், விஷ்ணு தான் உயர்ந்தவர் அப்படின்னுவாங்க. விஷ்ணுவை கும்பிடுறவங்களை கேட்டாக்கா சிவன் தான் உயர்ந்தவர் அப்படின்னுவாங்க. இதுக்கிடையில முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இவங்களும் ஒத்துக்க மாட்டாங்க, எங்க கடவுள் தான் பெரியவர். ஆனா கடவுள் என்பவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். இது எல்லாருக்குமே புரியுது. கடவுள் என்பவர் ஒருவராகத்தான் இருக்க முடியும். அவர் யாராக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, நல்ல பசியோட இருக்கிற, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிற நிலையில இருக்கிறவனுக்கு 4 இட்லி வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் பார்வைக்கு நீங்க எப்படி தெரிவிங்க? கடவுளா தெரிவிங்க. அப்போ உதவுகின்றவர் தான் இறைவன். ஒப்புக்கொள்கிறீர்களா? உதவுகின்றவர் தான் இறைவன். அதுவும் எந்த மாதிரி உதவினா உயர்ந்த உதவிகளை கொடுப்பவர் தான் இறைவன். இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதுலயும் உனக்கும் மேற்பட்ட ஒரு சக்தி உனக்கு உதவி செய்தால் அதுதான் இறைவன். அந்த மாதிரி வருது. அதுலயும் இந்த அசுரர்கள், அரக்கர்கள் இவர்களும் நமக்கு மேலான சக்தி தான். இருப்பினும் அவங்க எல்லாம் நமக்கு எப்பவுமே உதவி செய்வாங்களான்னா இல்ல. ஏன்னா நம்ம அவங்க முன்னாடி இருக்கும் பொழுது அவங்க பார்வைக்கு நம்ம எப்படி தெரிகிறோம் அப்படின்னு கேட்டா உணவா தெரியும். ஒரு அரக்க முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா அவன் பார்வைக்கு நம்ம உடம்பே எப்படி தெரியும்னா ஒரு உணவா தெரியும். அப்ப முருங்கைக்காய மாதிரி மெல்லலாமா, அவன் கையை ஒடிச்சு காலை ஒடிச்சு இப்படிதான் நினைப்பாங்க. சோ அவங்க எல்லாம் நமக்கு இறைவனா எடுத்துக்கொள்ள முடியாது. அப்போ நமக்கு உதவுகின்ற மேலான சக்தி நமக்கு உதவி செய்தால் அதுவே இறைவன். பாருங்க, நம்ம எந்த இறைவன்கிட்ட போய் கேட்டாலும் நம்ம வேண்டுதல்ல 4 தான் நிறைவேறுது, மீதி 6 நிறைவேறவில்லை. அது சிவனா இருந்தாலும் சரி, விஷ்ணுவா இருந்தாலும் சரி, இயேசுவா இருந்தாலும் சரி, அல்லாவா இருந்தாலும் சரி, மாரியத்தா, காளியத்தா, முருகன், விநாயகர்னு எவ்வளவோ இறைவன் இருக்காங்க. ஏதாவது ஒரு இறைவன் 10க்கு 10 வாங்குறாரா? 10 வேண்டுதல் வைக்கிறோம், 10ஐ நிறைவேற்றுறாரா? யாராவது இருக்காருங்களா? அப்படி ஒரு கடவுள் இருப்பதாக இருந்தால் எல்லாரும் அந்த கடவுள்கிட்ட போயிடுவாங்க. உண்மையா இல்லையா? எல்லாம் ஒரே மதத்துக்கு போயிடுவாங்க, அந்த மதத்துக்கு மாறிடுவாங்க, அந்த கடவுளையே இறைவனாக போயிடுவாங்க. ஆக உண்மையிலேயே இறைவன் என்பவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. இது என்னன்னு கேட்டா, நமக்கு உதவி செய்ய வேண்டும், தலையாய உதவி செய்ய வேண்டும், உயர்ந்த உதவி செய்ய வேண்டும். அவருக்கு நிகராக உதவி செய்பவர் வேறு யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு யார் நமக்கு உதவி செய்கிறாரோ அவர்தான் நமக்கு இறைவனாக இருக்க முடியும். ஒப்புக்கொள்கிறீர்கள் அல்லவா? நமக்கு உதவி செய்பவர், அதிக உதவி செய்பவர் தான் இறைவனாக இருக்க முடியும். ஒப்புக்கொள்கிறீர்கள்? இப்போ உயிர் என்றால் என்னன்னு தனியா பார்ப்போம். இது அப்படியே நிக்கட்டும், இந்த இடத்துக்கு வந்தோம். உயிர் என்றால் என்ன? உயிர் என்றால் என்னன்னு கேட்டா அது ஒரு சக்தி. அது உடலில் இருந்தால்தான் இதயம், நுரையீரல், ரத்த ஓட்டம், கல்லீரல், மண்ணீரல் எல்லாமே செயல்படும். தலைமுடி வளர்ச்சி முதற்கொண்டு எல்லாமே செயல்படும். எப்போ உயிர் சக்தி நம் உடலில் இருந்தால். அதே சக்தி நம் உடலை விட்டு பிரிந்து விட்டால் அனைத்து பாகங்களும் தமது செயல்களை நிறுத்தி கொள்ளும். அப்ப உயிர் எனப்படுவது யாதுன்னு கேட்டா, எந்த ஒரு சக்தி உடலில் இருந்தால் அனைத்து பாகங்களும் செயல்படுமோ அதே சமயத்தில் எந்த ஒரு சக்தி நம் உடலை விட்டு பிரிந்து விட்டால் அனைத்து பாகங்களும் செயலிழந்து விடுமோ அதுவே உயிர் எனப்படுவது. சரிங்களா? நீங்க டே டு டே லைஃப்ல நண்பர்கள் உதவி செய்யறதை பார்த்திருக்கீங்க, உறவினர்கள் உதவி செய்யறதை பார்த்திருக்கீங்க. அதிகபட்சமா உதவி செஞ்சவர் யாருன்னு கேட்டா தாய்னு சொல்லுவீங்க. சில பேர் தகப்பன்னு சொல்லலாம், சில பேர் நண்பர்கள்னு சொல்லலாம், சில பேர் உறவினர்கள் சொல்லலாம். யாரா இருக்க முடியும் அதிகபட்ச உதவி செஞ்சவர்னு கேட்டா அதை பத்தி அனலைஸ் பண்ணுவோம். அதாவது அட் எ டைம் நமக்கு யாராவது 4 உதவி செஞ்சிருக்காங்களான்னா இருக்கலாம். ஒருத்தர் நடந்து போகும்போது கார்ல லிஃப்ட் கொடுக்கலாம், அப்படியே உணவு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கு, அப்படியே காதுக்கு இனிய ஒரு பாடல் கேட்கலாம், 3 உதவியாச்சு. அது மாதிரி 4, 5 உதவின்னு கூட செய்யலாம் அட் எ டைம்ல.
யாராவது 100க்கும் மேற்பட்ட உதவிகளை நமக்கு அட் எ டைம்ல செய்ய முடியுமான்னா முடியாது. அட் எ டைம்ல 100க்கும் மேற்பட்ட உதவிகள் முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு கேட்கிறேன், யாராவது எப்பொழுதுமே சதா சர்வகாலமும் நமக்கு உதவ முடியுமா அப்படிங்கிற கேள்வி வருது. பெற்ற தாயா இருந்தா கூட 10 மாசம் சுமக்குறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் சோறு விட்டுறாங்க, அப்புறம் தானா வளர்ந்துக்குவான்னு விட்டுறாங்க. ரைட்டா? கோழி குஞ்சை பார்க்குறோம், ஆட்டுக்குட்டியை பார்க்குறோம், அதுவும் அது மாதிரி தான். கொஞ்ச நாள் பால் கொடுக்குது, அதுக்கப்புறம் விட்டுருது, அதுக்கப்புறம் தானா அது பழச்சிது. இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா, சதா சர்வகாலமும் உங்களுக்கு ஒருத்தர் உதவி செய்து கொண்டே இருக்க முடியுமா என்பதுதான் நம்ம கேள்வி. பாருங்க, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாள் இரவு உங்களுடைய இதயம் ஒரு 3 நிமிஷம் துடிக்கலைன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? யூ வில் நாட் பி ஹியர். நீங்க என்கிட்ட இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டீங்க. உண்மைதானே? அப்படிதான் என்ன அர்த்தம்னா, அந்த இதயத்தை இயக்க வைக்கிறது உயிர் சக்தி தான். ரைட்டுங்களா? அந்த உயிர் சக்தி இல்லைன்னா இதயம் இயங்காது. அப்ப இதயத்தை இயக்குவது உயிர் சக்தி, நுரையீரலை இயக்குவது அது கூட இது மாதிரிதான். 3 நிமிஷம் மூச்சு விடாம விட்டு இருந்தீங்கன்னா இப்ப நீ பேசணும். அப்போ சதா சர்வகாலமும் உங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறது, இரவு பகல் எதுவும் பார்க்காம. மேடம் ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஒர்க் பண்ணாக்கா மேனேஜர் பார்த்து, ஏம்பா ஒரு வாரம் ஒர்க் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நாள் லீவ் கொடுங்க, வீக்லி ஆஃப் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஜஸ்ட் இமேஜின், உங்க இதயம் அது மாதிரி ஒரு 3 நிமிஷம் கேட்டுதுன்னா என்ன ஆகும்? ஒரு 3 நிமிஷம் முடியாது இல்லையா? ஆக என்ன சொல்றேன்னா, ஓய்வின்றி உழைப்பவர்னு ஒருத்தர் இருக்காரு நமக்கு சதா சர்வகாலமா. அப்போ 100க்கும் மேற்பட்ட உதவிகளை அட் எ டைம்ல செய்வது மட்டுமில்லாமல் சதா சர்வகாலமும் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார்னா அவர்தான் நமக்கு இறைவனாக இருக்க முடியும். இறைவனா சரியா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர்தான் நமக்கு இறைவன். சோ அந்த இறைவன் எங்க இருக்கிறார்? இங்க இருக்கிறார். என்னுடைய உயிர் இங்கதானே இருக்கு, ரைட்டுங்களா? என்னுடைய உயிர் இங்க இருக்கு. அதெல்லாம் கவிதை, அதெல்லாம் கவிதையில பாடுறோம். என் உயிரே நீதான், என் உயிர் நீதான். நான் ஏன் சாப்பிடணும்? நீ ஏன் சாப்பிட்டுக்கலாமே இல்லையா? அதெல்லாம் கவிதையில வர்ற பொய்கள், வர்ணனைக்காக பேசுறது. உண்மை என்னன்னா, அவங்கவுங்க உயிர் எங்க இருக்குங்க? அவங்கவுங்க உடலுக்குள்ள இருக்கு. அந்த உயிர் சக்தி தான் இறைவன். சிவவாக்கியர் பாடல் ஒண்ணு இருக்கு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை கமான் நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி கோடி எண்ணிறந்த இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஜோதி ரூபமாக உன் உடலுக்குள் இருக்கும் இறை சக்தியை நீ உணராமல், உயிர் எனப்படும் ஆத்மா, உயிர் தான் ஆத்மா, அதைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. உயிர் எனப்படும் ஆத்மா என்கிற சக்தியை நீ உணராமல் கோயில்களிலும் குளங்களிலும் நீ இறைவனை தேடி தேடி கடைசியில இறைவனை கண்டுபிடிக்காம மாண்டு போகின்றாய். இது மாதிரி மாண்டு போனவர்கள் தான் எண்ணற்ற கோடி மாந்தர்களே. 1 கோடி 2 கோடி இல்லைங்களா, எண்ணற்ற கோடி மாந்தர்கள் அப்படிதான் மாண்டு போங்க. அப்போ தனக்குள் இருக்கும் இறைவனை தான் உணர வேண்டும். தான் உணராமல் தான் எல்லோரும் கெடுகின்றார்கள் அப்படின்னு இன்னொரு பாடல் இருக்கு, திருமூலர் பாடல். தன்னை எறிய தனக்கு ஒரு கேடு இல்லை சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய முன்னோர்கள் உயிர்தான் இறைவன் என்பதை இல்ல. இன்னொருத்தர் கூட சொல்றாரு, கிருஷ்ணா உன்னை நான் இறைவன் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இவங்கெல்லாம் வேற யாரையும் இறைவன் சொல்றாங்களே, உன்னை தவிர நான் யாரையும் இறைவன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு பக்தன் சொன்னாக்கா அவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? நானே காட்சி கொடுத்தா கூட நீ எழுந்து நிக்கிறதுக்கும் கைகூப்பி வணங்குவதற்கும் புன்னகை புரிப்பதற்கும் உனக்கு உயிர் சக்தி இருக்கணுமப்பா. உன் உடல்ல உயிர் சக்தி இல்லாத போது கிருஷ்ணர் என்ன பலன், சிவன் என்ன பலன், காட்சி கொடுத்த என்ன பலன் இல்லையா? அப்போ சிவன் உனக்கு காட்சி கொடுப்பது உனக்கு பலனளிக்க வேண்டுமானால் உயிர் உன்னுள் இருக்க வேண்டும். உயிர்தான் இறைவன் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப சிவன் என்பவர் யார், விஷ்ணு என்பவர் யார்? நல்லா தெளிவா சொல்றேன், கேட்டுக்கங்க. நம்ம வீட்டுக்குள்ள மின்சாரம் இருக்கு. மின்சாரம் இருக்குங்களா? எப்படி இருக்குங்களா? கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? ஃபேன் ஓடுது அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபேன் வழியா அது வெளியே வரும்போது காற்றா வெளியே வருது, டியூப்லைட் வழியா வெளியே வரும்போது வெளிச்சமா வருது.
ஏசி வழியா வரும்போது குழுகுழுன்ற எண்ணத்தோட வருது. இப்படி மின்சாரம் என்பது ஒன்றுதான், அது நமக்கு தேவைப்படும் சக்தியில் அதை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். இவங்களுக்கு தேவைன்னா லைட்டா பயன்படுத்துவாங்க, அவங்களுக்கு தேவைன்னா காற்றா யூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்களுக்கு தேவைன்னா ஏசியா பயன்படுத்திக்கலாம். ஒவ்வொருவரும் அவரவர்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. அதை போலவே இறைவன் என்பவரும் ஒருவர் தான். இவங்களுக்கு வேணும்னா சிவனா பயன்படுத்திக்கலாம், எனக்கு வேணும்னா கிருஷ்ணனா பயன்படுத்திக்கலாம், இவங்களுக்கு வேணும்னா முருகனா பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் ஒருவர் கும்பிடுகின்ற இறைவனையும் இறைத்தன்மையும் மற்றொருவர் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய ரெஸ்பெக்டே அதான், அவங்களுடைய உணர்வுகள் அது. புரியுதுங்களா? அட உடம்புக்குள்ளதான்பா உயிர் இருக்கு, அந்த உயிர் தான்பா இறைவன், நீ ஏன்பா சிவனை கும்பிட சொல்லக்கூடாது. அவங்க கும்பிடுறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை. சரிங்களா? அதனால ஒரு உருவம் தேவைப்படுதுமா. ஒண்ணும் இல்ல, சின்ன குழந்தை நமக்கு பால் ஊட்டும் போது கூட எங்க சித்தி கூட எனக்கு சோறு ஊட்டியிருக்காங்க. ரைட்டா? அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த பாரு வாய் தர ஆ வாங்கிக்கோ அப்படின்னா 2 வா வாங்குவோம், 3வது வா வாங்க மாட்டோம் அப்படின்னுவோம். அப்ப சொல்லுவாங்க, நீ வாய் திறந்து ஆ வாங்கிக்கோ, இல்லைன்னா சாமி கண்ணை குத்தம் சொல்லிட்டு ஒரு குத்துக்கல்ல காட்டுவாங்க. ஒரு குத்துக்கல்ல காட்டி சாமி கண்ணை குத்தம் வாங்கிக்கோ அப்படின்வாங்க. அப்போ உணவை சாப்பிடுறது கூட ஒரு சக்தி நமக்கு தேவைப்படுது. அதை பார்த்து பயந்து நம்ம அது. அப்ப நீ நல்லதை செய்வதற்கும் ஒரு சக்தி தேவைப்படுது. தீயதை செய்யாமல் நைட்ல இருட்டுக்குள்ள ஓடுவோம், அங்கெல்லாம் போகாத சாமி கண்ணை குத்தம். அப்ப அதுக்காகவே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த தவறு செய்ய மாட்டோம். அப்ப தவறு செய்யாமல் இருப்பதற்கும் இறைவன் தேவை, ஒரு உருவம் தேவைப்படுகிறது. அவங்கள்ட்ட போய் சொல்லி பாருங்க, உயிர் தான்ப்பா இறைவன் அப்படின்னு சொல்லி பாருங்க, குழந்தைங்க கேட்குமா? வாங்குமா? இல்ல இருட்டுல போகாம இருக்குமா? அதனால ஒரு உருவம் தேவைப்படும். இப்படித்தான் உருவங்கள் உருவாயின. சரிங்களா? அதனால இறைவன் என்பவர் வேறு யாரும் இல்லை. அப்படின்னா நான் சிவன் கோயிலுக்கு போக கூடாதா? தாராளமா போலாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவலிங்கத்தை பார்க்கும்போது அந்த சிவலிங்கத்தில் என் ஆத்மா இருப்பதாக உணர்ந்து நான் வழிபட வேண்டும். எவ்வளவுதாங்க. இந்த மாதிரி பண்ணோம்னா நான் சர்ச்சு கூட போகலாம். சர்ச்சு கூட போயிட்டு இயேசுநாதரை நம்ம கும்பிடலாம். அப்போ இயேசுநாதர் சிலைக்குள்ள நம்ம ஆத்மா இருப்பதாக நினைத்து வழிபட வேண்டும். எல்லாமே ஒன்றுதான், அவ்வளவுதான். இந்த மாதிரி பண்ணோம்னா அனைத்து மதமும் ஒன்றுதான் என்ற உணர்வு வந்துருச்சுன்னா, எந்த அளவுக்கு ஒற்றுமை இருக்கணும் அப்படின்னு கேட்டா, கிறிஸ்தவர்கள் தெருக்குள்ள நமது சகோதரி போகும்போது அவங்க ஆபத்து இல்லாம வரணும். அதே மாதிரி நம்ம தெருவுல அவங்க சகோதரி போகும்போது ஆபத்து இல்லாம செல்ல வைக்கணும். இப்பதான் மத ஒற்றுமை இருக்குன்னு அர்த்தங்க. இப்பதான் மத ஒற்றுமை. எல்லோரும் நம்ம உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும். இந்த மாதிரி பாராட்டும் போது நமக்கு இது. இப்போ இறைவன் என்பவர் யார்? நமது உயிர் தான் இறைவன். அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? உடலில் உள்ள அனைத்து பாகங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறார். சரிங்களா? அனைத்து பாகங்களையும் இயக்கி கொண்டிருக்கிறார். அவ்வாறு இருக்கும் பொழுது அவரை நாம் உணர முடியுமா? நிச்சயமாக உணரலாம். கண்ணை மூடுங்க, டிக் டிக் டிக்னு ஒரு சத்தம் கேட்கும். இதய துடிப்பு, நாடி துடிப்பு, ரத்த ஓட்டம், உடம்பு உஷ்ணம் எல்லா வகையிலையும் புரிஞ்சுக்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா, என் உடம்புக்குள்ள உயிர் ஒண்ணும் இறை இல்லை, அவர் ஒன்னும் இறைவன் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களை கூட்டி போய் புதைச்சிருவாங்க. ஆமாங்க, என் உடம்புல உயிர் இல்லைன்னு சொன்னா யாராவது விடுவாங்களா? எதுவுமே புதைச்சிருவாங்க. உயிர் இல்லைன்னு ஒத்துக்கிறியாருப்பா, இல்ல உள்ள கடை அப்படின்னு சொல்லி புதைச்சிருவாங்க, இல்ல தூக்கி போட்டு எரிக்கிடுவாங்க. கரெக்டா இல்லையா? ஆக உயிர் தான் இறைவன் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகம், பக்தி இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்க. பக்தி என்பது இறைவன் மீது நாம் காட்டும் அன்பு, இதுதான் பக்தி. ஆன்மீகம் எனப்படுவது பக்தி மனதில் இருக்கும்போது செயல் வெளிப்பட்டால் அதுவே ஆன்மீகம். தீ மிதிக்க போகும்போது சினிமா பாட்டு பாடிக்கிட்டா தீ மிதிப்பான்? இல்ல, இறைவனை நினைத்து கொண்டுதான் செய்யலாம். அப்போ மனதில் பக்தி இருக்கும் பொழுது நாம எந்த காரியத்தை செய்தாலும் அது ஆன்மீகம் தான். சரிங்களா? ஆன்மீகம் இருவகைப்படும். முதல் வகை ஆன்மீகம் நாம விரும்புறத இறைவனுக்கு கொடுப்பது. நாம விரும்புறதெல்லாம் என்னென்ன? அதான் கோயில்ல காணப்படும் அத்தனை ஆன்மீகமும். தோப்பு பண்ண போடுறீங்களா? தலையில கொட்டிக்கிறீங்களா? முடி காணிக்க கொடுக்குறீங்களா? பாத யாத்திரை போறீங்களா? எல்லாமே என்ன? எல்லாமே மனிதன் விரும்புவதை இறைவனுக்கு செய்தல். இது எல்லாமே முதல் வகை ஆன்மீகம். அப்போ இதுவரை நம்ம பண்றது எல்லாமே முதல் வகை ஆன்மீகம். இன்னொருத்தர் வீட்டுல போய் நம்ம சமையல் செஞ்சு கொடுக்குறோம், அதுவும் ஆன்மீகம் தான். அங்க இருக்கிற ஆன்மீக சொற்பொழிவை கேட்கிறோம், அதுவும் ஆன்மீகம் தான்.
கரெக்டுங்களா? எல்லாமே ஆன்மீகம் தான். நம்ம பிரஸ்டீஜ் பாக்குறது இல்ல, டிக்னிட்டி பாக்குறது இல்ல, தலக்கணம் அங்க இருப்பதில்லை. அதான் உண்மை. இதுதான் ஆன்மீகம். அப்போ மனிதன் விரும்புவதை இறைவனுக்கு செய்தால் அது ஆன்மீகம். அது முதல் வகை ஆன்மீகம். அப்போ இதுதான் முதல் வகை ஆன்மீகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொரு வகையான ஆன்மீகமும் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஐயா, நானு இப்ப லலிதா வீட்டுக்கு போறேன். அவங்க வீட்டுக்கு போனாக்க அவங்க வீட்டுல டீ, காஃபி, ஹார்லிக்ஸ், போன்விட்டா, இன்னும் என்னென்னவோ எல்லாமே இருக்கு. ரைட்டுங்களா? எல்லாம் இருந்து கூட அவங்க என்ன பார்த்து என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்பாங்களா, இல்ல டீ தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. என்ன சாப்பிடணும்னு தான் கேட்பாங்க. என்ன சாப்பிடணும், ஏன் அப்படி கேட்கிறாங்க? ஆனா எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குங்கிறதுனால கேட்கறாங்களா? இல்ல, அப்படி கிடையாது. ஏன்னா எது எனக்கு பிடிக்குமோ அதை எனக்கு அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். முழுமையான திருப்தி அப்பதான் கிடைக்கும். அப்ப ஆன்மீகம் என்றாலே இறைவனுக்கு நாம் செய்வது. ஆன்மீகம் என்றாலே இறைவனுக்கு நாம் செய்வது. அப்படின்னா இறைவனுக்கு நாம் செய்வது இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அதுதான் இரண்டாம் வகை ஆன்மீகம். அதுதான் உயர்ந்த ஆன்மீகம். இந்த ஆன்மீகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுங்க. தாயினுடைய உள்ளம் இருமல் வரும்போது எனக்கு நல்லது. என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த இரண்டாவது வகை ஆன்மீகத்துல இறைவன் விரும்புவதை நாம் இறைவனுக்கு செய்கிறோம். அந்த இறைவனுக்கு செய்கின்ற அந்த ஆன்மீகம் என்ன பண்ணணும்னா, என்ன சொல்றாருன்னா, இறைவனுக்கு ஏதாவது விருப்பம் இருக்கா, அதைத்தானே நம்ம செய்ய முடியும். அப்பதானே இரண்டாவது வகை ஆன்மீகம் பூர்த்தி அடையும். அப்படின்னு கேட்டா கீதையில கண்ணன் கூறுகிறார், எவர் ஒருவர் எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறாரோ அவரே எனக்கு மிகவும் பிரியமானவர் அப்படிங்கிறார். என்ன சொல்றாருங்க? எந்த கவலையும் எப்பொழுதும் இல்லாமல் இருக்க வேண்டும். கவலைன்னா வெறும் ஒரிஸ் மட்டும் இல்லைங்க. பயமும் ஒருவித கவலைதான், வெறுப்புணர்வும் ஒருவித கவலைதான். அப்ப கவலை, பயம், வெறுப்பு, கோபமும் ஒருவித கவலையினால் உருவாகுவதுதான். சரிங்களா? சந்தோஷமான விஷயம் நடந்தா எப்படி கோபம் வரும்? அவன் பையன் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரிசல்ட் எடுத்துட்டான்னா அவனுக்கு கோபமா வரும்? வராது இல்லைங்களா? ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டியவன் ஃபெயில் மார்க் எடுத்துட்டான், ரிசல்ட் வந்தா கோபம் வரும். அப்படி வேணா வரலாம். ஆக என்ன சொல்ல வரேன்னு கேட்டா, மனிதன் கவலை, பயம், வெறுப்பு, கோபம் போன்ற துர்குணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இதுதான் கவலை எனப்படுவது. இந்த துர்குணங்கள் எல்லாமே தன்னையே தாக்கும் குணம் கொண்டது, இயல்பு கொண்டது. சரிங்களா? எனவே இறைவன் என்ன சொல்றாரு, எப்பொழுது நீ கவலை ஏதும் இல்லாமல் இருக்கிறாயோ அப்பொழுதுதான் நீ எனக்கு பிடித்தமானவன் அப்படிங்கிறாருங்க. அப்போ இறைவனுக்கு பிடித்தமானவனாக நீ மாற வேண்டுமா, அல்லது நீ விரும்புறதை மட்டுமே இறைவனுக்கு செய்து கொண்டிருக்க வேண்டுமா? நீங்களே சொல்லுங்க. மாற வேண்டும். இறைவனுக்கு பிடித்தமானதாக மாற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும்? இறைவன் சொல்லதை நம்ம கேட்கணும். ஒருத்தர் சொல்றாரு, ஐயா உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நீங்க சொல்றது எதையுமே நான் கேட்க மாட்டேன். அப்படின்னா பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? பிடிக்கலன்னு தானே அர்த்தம்? அதே மாதிரி, ஐயா உங்களை எனக்கு பிடிக்காது, ஆனா நீங்க சொல்றது எல்லாம் கேட்பேன் நான், அப்படின்னா எனக்கு பிடிக்குதுன்னு அர்த்தம். அங்க நீ வெளியே என்ன வேணா சொல்லு, உன் நடத்தையில் தான் பிடிக்குதா இல்லையான்னு முடிவு பண்றோம். நம்ம கரெக்டா? அப்போ இறைவனுக்கு நாம் பிடித்தமானவர்களாக மாற வேண்டுமானால் இறைவனுக்கு பிடித்த விஷயத்தை செய்யணும். அவர் கோயில் குளத்துக்கு போ, அங்க பிரதட்சணம் பண்ணு, உண்டியல்ல காசு போடு, நீ சம்பாதிக்கிறது எல்லாம் தன் உண்டியல்ல காசு போடுன்னு எந்த இறைவனும் சொல்லல. நீ பாத யாத்திரையா வந்தாதான் உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரமோஷன் கொடுப்பேன்னு சொல்லல. ஆனால் நம்ம விருப்பப்பட்டு செய்யறோம், அது வேற. விருப்பப்பட்டு செய்யறோம், அது வேற. ஆனா அவர் கட்டாயப்படுத்தி சொல்ல வேற. ஏன்னா அன்பு இல்லாட்டி நீ செய்ய முடியாது, அதனால நீ செய்கிறாய், அந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதனால செய், ஏற்றுக்கொள்கிறேன், நல்லதுதான். இருப்பினும் அவர் சொல்றாரு, 40,000 சிவன் கோயில் இருக்கு, 40,000 விஷ்ணு கோயில் இருக்கு, 80,000 கோயிலுக்கும் போய் நீ அபிஷேகம் பண்றதை காட்டிலும் 4 செவத்துக்குள்ள நீ கவலைப்படாம இருந்தா அதுவே எனக்கு பிடித்தமான ஆன்மீகம்ங்கிறாருங்க. அதான அர்த்தம். எப்பொழுதும் எவன் ஒருவன் எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிறானோ அவனே எனக்கு பிரியமானவன் சொல்றாருங்க. அவன் தான் எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அப்போ கவலைப்படாமல் இருப்பது மிகச்சிறந்த ஆன்மீகம். சொல்லுங்க எல்லாரும். கவலைப்படாமல் இருப்பது மிகச்சிறந்த ஆன்மீகம். நீங்க நெத்தியில பொட்டு வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல, உத்ராட்சம் போட்டுக்கணும் இருக்கணும்னு அவசியம். இதெல்லாம் போட்டாதான் பக்தி. ஆனா போட்டு பக்தியை வெளிப்படுத்தலாம், அது வேற.
போட்டாதான் பக்தினா நிறைய பேர் போட்டுட்டு சுத்தி டூப்ளிகேட் சுத்தி வராங்க. அப்ப அவங்களெல்லாம் நம்ம இறைவன் ஏத்துக்க முடியாது. அப்ப அவங்களால்தான் இவங்களுக்கு எல்லாம் மரியாதையும் குறையுது, அது வேற விஷயம், அதெல்லாம் வேற. ஆக அது மட்டுமே பக்தி அல்ல, உள்ள இருந்து வரணுங்க ஐயா பக்தி. சரிங்களா? அப்ப உள்ள இருந்து வரணும்னா அவர் சொல்றதை கேட்கணும் ஐயா. அது சொல்றது என்ன கேட்கணும்? கவலைப்படாம இருக்கணும் ஐயா. அப்பதான் ஒரு கேள்வி வருது, எப்படி ஐயா கவலைப்படாமல் இருக்க முடியும்? சின்ன குழந்தையில இருந்து நான் கவலைப்பட்டே பழகிட்டேன். நிமிஷத்துக்கு நிமிஷம் கவலை, ஒரு நாளைக்கு 4 கவலைனா கூட எவ்வளவு கவலை நான் தாண்டி வந்திருப்பேன், எப்படிப்பா திடீர்னு கவலை நிறுத்த சொல்றீங்க அப்படின்னு நமக்கு சந்தேகம் வருது. அப்போ அது மட்டும் இல்லாம இன்னொரு மேத்தமெட்டிக்ஷியன் பக்கத்துல இருக்கான். அவன் என்ன சொல்றான், ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 4 கவலை வச்சா கூட அவன் இது வரைக்கும் அவ்வளவு கவலை தாண்டி வந்திருப்பான். அப்போ 700 கோடி உலக மக்களும் எவ்வளவு கவலை தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா 95 லட்சம் கோடி கவலைகள் இருக்குன்னு சொல்றாங்க. உடனே இது எல்லாத்துக்கும் இறைவன் சொன்னா இறைவன் என்ன சொல்றாரு, என்னது 95 லட்சம் கோடி கவலைகளா உங்களுக்கு இருக்கா? சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு என்ன சொல்றாரு, கவலை என்ற ஒன்று இல்லவே இல்லையடா அப்படிங்கிறாரு. எத்தனை கவலை இருக்கிறதா உலக மக்கள் சொல்லுகிறார்கள்? வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. எத்தனை கவலைகள் இருப்பதாக உலக மக்கள் சொல்லுகிறார்கள்? 95 லட்சம் கோடி கவலைகள் இருப்பதாக உலக மக்கள் சொல்லுகிறார்கள். ஆனா கீதை என்ன சொல்லுது? 6 மணி நேரம் கவலை இல்லாம இருப்பீங்க. வெரி குட். ஒரு நாளைக்கு வெரி குட், நல்ல பாராட்டுக்குரிய விஷயம். அது மாதிரி இருக்கிறீங்கன்னா இது அந்த நேரம் நீங்க இறை தன்மையை பயன்படுத்தி தான் உங்களால இருக்க முடியும். ஆனா இறைவன் என்ன சொல்றாரு, என்ன நினைச்சாலும் நினைக்காட்டியும் எப்பவுமே நீங்க கவலை இல்லாம இருக்கணும்னு சொல்ல வர்றாருங்க. சரிங்களா? அதுக்கு முயற்சி பண்ணுவோம். ஆனா நீங்க 1/4 நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க அந்த விஷயத்துல. ரைட்டா? 1/4 நான் 24 மணி நேரம், 24 மணி நேரத்துல ஒரு 8 மணி நேரம் தூங்கியே கழிச்சிடுறோம். இன்னொரு 6 மணி நேரம் நம்ம கவலை இல்லாம இருக்கலாம். அது சில நேரம் அதெல்லாம் பண்றீங்க. அத என்ன சொல்றேன்னா, இறைத்தன்மையோடு இருப்பது அந்த சமயத்துல கவலை இல்லை. சரி, ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, எப்போதும் கவலை இல்லாமல் இருப்பதற்கான வழியை பார். அப்பதான் கேக்குறாங்க, நீங்களே உங்களை ஒரு சிறு குழந்தையா நினைச்சுக்கங்க. ரைட்டுங்களா? இப்ப லலிதா ஒரு 5 வயசு பொண்ணு, துள்ளி குதிச்சு ஓடி வரா. ஓடி வந்து இறைவன்ட்ட கேக்குறா, இறைவா நான் கவலைப்படாம இருக்கிறதுக்காக முயற்சி பண்ண போறேன், ஏன்னா உங்களுக்கு அதான் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்சமான ஆன்மீகத்தை நான் செய்ய போறேன்னு சொல்றாரு. இறைவன் சந்தோஷப்படுவாரா மாட்டாருங்களா? ரொம்ப சந்தோஷப்படுவார். இந்த லலிதா இல்ல, நான் அந்த லலிதாவை சொல்றேன். உடனே அந்த இறைவன் என்ன சொல்றாரு, சபாஷ் செலகுட்டி, கமான், அப்படியே கீப் அப் பண்ண. அப்படி அப்புறமா அவ முகம் மாறி போகுது, அழ ஆரம்பிச்சிடறா. என்ன சொல்றாங்க, எப்படி வா, நான் இத்தனை காலம் கவலைப்பட்டு பால் பண்ணல, நான் கவலைப்படுவேன், ஸ்லேட் இல்லை கவலைப்படுவேன், உடஞ்சி போச்சு நான் கவலைப்படுவேன், பேனா நிப்பு உடஞ்சி போச்சுன்னா கூட கவலைப்படுவேன், எனக்கு ஒரு சின்ன பேப்பர் கிழிஞ்சு போச்சுன்னா கூட கவலைப்படுவேன், இப்படிப்பட்ட நான் திடீர்னு எப்படி கவலைப்படல, கவலை எதுவும் இல்லாம இருந்து எப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடறா. ஏன்னா நீங்க கவலை இல்லாம இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, நான் வேற வாக்கு கொடுத்துட்டேன், என்னால முடியாது போல இருக்கு, அதை கீப் அப் பண்ண முடியல, என் மண்டை ஃபுல்லா கவலைகளா இருக்கு, என்ன பண்றது அப்படின்னு. இங்க வா மகளே, இங்க வான்னு சொல்லிட்டு காதுல ஒரு ரகசியம் சொல்ற. நான் ஆத்மா சொல்லுங்க எல்லாரும். இந்த ஒரு சத்தியத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கவலைகள் எல்லாம் மறைஞ்சிடும் அப்படிங்கிறார். உடனே அந்த சின்ன குழந்தை துள்ளி குதிச்சுட்டு ஓடி வருது. எப்படி துள்ளி குதிச்சுட்டு ஓடி வந்து என்ன சொல்லுது, நான் ஆத்மா நான் ஆத்மா நான் ஆத்மான்னு சொல்லி பார்த்து கவலை போகல. 3 வாட்டி சொல்லுங்க, நான் ஆத்மா. கவலை போயிடுச்சா? உங்களுக்கும் போல, அதே மாதிரிதான் அந்த குழந்தைக்கும் போல. உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுது, இறைவா நான் சொல்லி பார்த்துட்டேன், கவலை எதுவும் போகலப்பா அப்படின்னு. அப்பதான் இறைவன் சொல்றாரு, கவலை எதுவும் போகலன்னு சொல்றல, இங்க வா, அது என்னன்னு நினைச்சுக்கிட்ட, சாதாரண சொற்கள் அதெல்லாம், மிக உயர்ந்த சொற்கள். எது? நான் ஆத்மா என்பது மிக உயர்ந்த சொற்கள். அந்த சொற்கள் என்ன தெரியுமா, அதுதான் ஞானம், அதுவும் மிக உயர்ந்த ஞானம், அதுதான் ஆத்ம ஞானம் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த ஆத்ம ஞானத்தின் ஒரு குருவின் துணை கொண்டுதான் நீ உணர முடியும் அப்படிங்கிறாருங்க. அந்த குருவின் துணை கொண்டு அந்த ஞானத்தை புரிந்து கொண்ட அந்த ஞானத்தை மனதில் நிலைநிறுத்தினால் உன் கவலைகள் மறையும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாருங்க. மறைஞ்ச உடனே அந்த குழந்தை அப்ப இருந்து தேடிட்டு இருக்குங்க. அதுக்கு பேர் தான் இறை தேடல். அந்த லலிதா அப்ப தேடின இறை தேடல்ல எங்கேயுமே கிடைக்காம இப்ப ஒரு
கவலைகள் எல்லாம் போகிறதுக்கு நான் ஆத்மா என்ற சொல்லுக்கு விளக்கம் கேட்டு வந்து இருக்கிறாங்க. அப்பதான் இறைவன் சொல்றாரு, நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்களே, ஒரு நாள் உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார், அவர் மூலம் உனக்கு அந்த ஞானம் கிடைக்க பெறும், அதன் மூலம் நீ தெளிவடைவாய் சொன்னார் இல்லைங்களா? அந்த குரு முன்னாடி தான் நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. அந்த குரு முன்னாடி தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. அந்த குரு தான் உங்களுடைய கவலைகளை நீக்க போய் வாங்கம்மா வாங்க வாங்க வாங்க. இப்போ எப்படி என்னை நானே குருன்னு சொல்ல முடியும்? அது ஒரு கேள்வி வருது. எப்பவுமே தன்னைத்தானே உயர்வா பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய அத்தனை கவலைகளையும் நீக்கும் சக்தி என்னிடம் உள்ளது, நான் தான் நீ தேடிக்கொண்டிருக்கும் குரு என்று எவ்வாறு என்னை நானே குரு என்று அறிமுகப்படுத்திக் கொள்வது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அப்பதான் சொல்றேன், அதே 10 வயசு குழந்தைய எடுத்துக்கங்க. தாத்தா ஓடி பிடிச்சி விளையாடலாமான்னு கேக்குது. சரி வாமா ஒளிஞ்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒளிஞ்சுக்கிறேன், கண்டுபிடிக்குது. 10 தடவை கண்டுபிடிக்கிறது. ஒரு தடவை நான் பரணி மேலே ஏறி உட்கார்ந்துட்டோன்னு அதை கண்டுபிடிக்க முடியல. கண்கள் சிவக்கிறது, கண்ணம் அப்படியே வாடி போகிறது. இந்த சூழ்நிலையில கொஞ்சம் விட்டு அழுதுருவா அம்மாவும் தெரியும். இந்த சமயத்தில் சொல்லுங்க, என்னை நானே வெளிப்படுத்திக் கொள்ளணுமா வேண்டாமா? இந்த நிலையில இங்க கலிகால மக்களை பார்த்தீங்கன்னா அவன் நானும் குருன்னு சொல்லிட்டு காலரை தூக்கி விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அக்கிரமும் அநியாயமும் அராஜகமும் பெருகிவிட்ட இக்கலிகாலத்தில் ஒவ்வொருவரும் தன்னைத்தானே குரு என்று சொல்லிக் கொள்கிறார்கள். நானும் ஒரு மூலையில நானும் குருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அட்லீஸ்ட் இதை சொன்னாலாவது நீ என்கிட்ட வருவ. நான் அந்த நேரத்துல நான் குருன்னு சொல்லாம இருந்தேன்னா என்கிட்ட வரவே மாட்டேன். ஆனா இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நான் தான் குருன்னு போலி குரு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றேன்னா, உண்மையான குரு யாருன்னு முதல்ல புரிஞ்சுக்கங்க. அப்பதான் நீங்க என்ன குருன்னு ஏத்துக்குவீங்க. ஐயா 9th படிக்கும்போது எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சிட்டு நீங்க 10th முதல் நாள் ஸ்கூலுக்கு போறீங்க. 9th பாஸ் பண்ணிட்டு 10th முதல் நாள் ஸ்கூலுக்கு போறீங்க. எல்லா புத்தகம் கையில கொடுத்துட்டு நீ ஆனுவல் எக்ஸாமுக்கு வந்தா போதும்னு சொன்னா நம்ம மார்க் எடுக்க முடியுமா? அப்ப புத்தகத்தில் இருக்கிற அறிவை எடுத்து விளக்கமாக சொல்லுபவர் தான் குரு, ஆசான் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அதுபோல கீதை கவலையை நீக்கும் என்பது சத்தியம். சொல்லுங்க, கீதை கவலையை நீக்கும் என்பது சத்தியம். அப்ப எல்லாருக்கும் ஒரு கீதை கொடுத்துட்டா கவலை போயிடுமா? அப்ப என்ன பண்ணணும்? கீதையில் உள்ள கருத்துக்களை பயன்படுத்தி எவர் ஒருவர் உங்களது மனக்கவலைகளை நீக்கும் சக்தி கொண்டவராக இருக்கிறாரோ அவர்தான் உண்மையான குரு. இப்ப நான் சேலஞ்சு பண்றேங்க, நீங்க எல்லாரும் இந்த வகுப்பு முடிஞ்சு 3 மணிக்கு இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது உங்களுடைய அனைத்து கவலைகளும் மறைந்திருக்கும். அப்ப நான் யாருங்க? நான் தான் உண்மையான குரு. ஏன்னா கீதையின் கருத்துக்களை பயன்படுத்தி உங்களுடைய மனக்கவலைகளை நீக்கும் சக்தி கொண்டவன் இங்க இருக்கிறேன். ரைட்டா? உங்களுடைய மனக்கவலைகள் நீங்காவிட்டால் துளி கூட நீங்கலன்னு சொன்னா நான் வேணா டூப்ளிகேட்னு ஒத்துக்கிறேங்க. இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? ரைட் ரைட். உங்களது மனக்கவலைகளை நீக்கும் சக்தி கொண்டவன் இங்க உங்க முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு சேவை செய்வதற்காக காத்திருக்கிறேன். சரிங்களா? ஓகே. திரு ரங்கராஜன் அவர்கள் ஏஜ் 88. அவர் வந்து எங்கிட்ட ஞானம் அடைஞ்சிட்டு முதல்ல அவங்க பொண்ணுக்கு தான் நான் ஞானம் கொடுத்தேன். பக்கத்துல இருக்காங்களே அவங்க தான் அவங்க பொண்ணு, அவங்களுக்கு தான் நான் முதல்ல ஞானம் கொடுத்தேன். தொலைபேசி மூலமா கொடுத்தேன். அதுக்கப்புறமா புத்தகம் கொடுத்தேன். அப்புறம் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சார் போல இருக்கு. கொஞ்ச நாள் வச்சு புக்கை கீழே வைக்க மாட்டேங்கிறாருன்னு கம்ப்ளைண்ட் வருது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், நான் உங்கள்கிட்ட ஞானம் அடைகிறேன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டுட்டு அம்மா மகள்கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நேராக எங்கிட்ட ஞானம் அடைகிறதுக்கு வந்துட்டாருங்க. நேரம் ஞானத்தை கொடுத்துட்டோன்னே ரொம்ப இன்வால்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லா ஊர்களுக்கும் வந்து அந்த ஞானத்தை நீங்க கொடுக்கறத நான் காதார கேட்கணும் அப்படின்ட்டாரு. ஐயா உங்களுக்கு ஏஜ் 87, உங்களை நான் எப்படி இவ்வளவு ஊருக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போறது? உங்க பாசமுள்ள பொண்ணு வேற இருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க உயிரை விட்டுருவாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கே எங்க நிலைமை ரொம்ப எப்போன்னு சொல்லி ஊர்ஜிதம் இல்லாத வயதா இருக்கும்பொழுது உங்களை அதெல்லாம் இல்லை, நான் வருவேன்னு சொன்னாரு. எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போனாங்க. ரைட்டுங்களா? எல்லா ஊருக்கும் கூட்டிட்டு போயிட்டு அவர்கிட்ட ஞானம் கொடுத்துட்டு இருக்கும்போது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். அதே தானங்க இங்கே கொடுக்குறேன், இதே தானங்க அங்கே அடுத்தவங்களையும் கொடுக்குறேன், என்னங்க இதுல என்ன இருக்கு, ஏன் வர்றீங்க எல்லா கிளாஸும் அப்படின்னு கேட்டா, இல்ல நீங்க கொடுப்பது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமா கொடுக்குறீங்க, அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டே இருந்தாதான் மீண்டும் மீண்டும் அந்த ஞானத்தை கேட்டுக்கொண்டே இருந்தால்தான் என் மனதில் உறுதித்தன்மை வருகிறது அப்படின்னு சொன்னாரு. அவர் ஒரு பெரிய ஒரு ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஃப்ரம் NLC, லிக்னைட், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு என்ஜினியரா இருந்து பணி ஓய்வு பெற்றவர். அவர் வந்து என்னை பார்த்து எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா மட்டும் கொடுத்தாரு.
ஒரு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டு ஒரு பெரிய ஐடியா கொடுத்துட்டு போயிட்டாரு. அது பெரிய ஒரு உதவியா மாறிடுச்சு எங்களுக்கு. அதை பற்றியும் ஐயா அவர்களே சொல்லுவார். அதனால திரு ரங்கராஜன் அவர்களை அழைக்கின்றேன். என் பெயர் ரங்கநாதன். நான் நெய்வேலியில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணி வந்தேன். அப்போது இருந்து நான் என்னோட வாழ்க்கையை சுகமாக தான் போய்கொண்டு இருந்தது. அந்த நேரத்தில் இந்த கடைசி காலத்தில் என்னோட மனைவி இறந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் துணைக்காக என் மகளிடம் வந்து எல்லா பிள்ளைங்களும் 4 பிள்ளைங்க, எனக்கு 4 பேரும் வந்தாங்க. கேட்டாங்க என்னப்பா பண்ண போறீங்கன்னாங்க. நான் சொன்னேன் அக்கா கூட ஒரு நாள் இருந்திருக்கேன், நான் அக்கா கூட இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கூட வந்துட்டேன், தங்கிட்டேன். இன்னைக்கு என் பொண்ணோட தான் இருக்கிறேன் நான். இது என் பையன், ஒரே பையன் எனக்கு. அதனால இப்போ அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தை, இந்த ஞானத்தை வந்து என் பொண்ணு கொடுக்குறத பார்ப்பேன். இப்போ வந்து கேட்பேன் என்னம்மா கொடுத்தாங்கன்னு சொல்லுவோம், அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். அப்படி இருந்தபோது நான் புக்கை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சில தவறுகள் செஞ்சுருக்கேன். அந்த தவறுகள்லாம் இந்த ஞானம் எனக்கு முன்ன கிடச்சிருந்தா இந்த தவறு நான் செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிற உணர்வு எனக்கு வந்தது. அந்த ஞானம் முன்னாடியாக கிடச்சிருந்தா கண்டிப்பாக அந்த தவறுகளை செஞ்சுருக்க மாட்டேன். அந்த தவறு இன்னைக்கு வருந்தில் அதுக்காக. பட் அது மாதிரி அதை பார்த்த உடனே எனக்கு உண்மையை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபுல்லாக படிக்கேன். இப்போ கூட அந்த புக்கை டெய்லி படிப்பேன். படிக்க சொல்லலாம் ஐயாவை ரொம்ப பாராட்டுவேன். எப்படின்னா அதில் எழுதுகிற எழுத்துக்கள், அந்த கோர்வே எழுதுறாரு பாருங்க, அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா ஐயா வந்து ஒரு பெரிய எழுத்தர் இல்லை, அவங்க மேத்ஸ் தான் படிச்சிருக்காங்க. ஆனால் அதில் எழுத சொல்ல இவ்வளோ கோர்வையாக எப்படி எழுதுனாங்கன்னு ஆச்சரியப்படுவேன். இன்றைக்கும் படிக்கும்போதெல்லாம் எனக்கு ஆச்சரியம் வரும். அவங்கள பாராட்டம் கூட நினைப்பேன். நம்ம பாராட்ட அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க இதோட அதிகமாக பாராட்டு நிறைய படுறவங்க அப்படின்னு விட்டுருவேன். அந்த மாதிரி தான் எனக்கு ஈடுபாடு வந்தது ஐயா அந்த ஆத்ம ஞானத்தில். அப்புறம் ஐயாவோட வரும்போது எனக்கு ஒரு நாளைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட நமக்கு ஒரு சில புது விஷயங்கள் நம்ம காதுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். இப்போ உணர்ச்சி வசப்பட்டு நான் பேசுறதில்லை. ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு நான் வள்ளலார் ரொம்ப அதிகமாக எடுத்துகிட்டு போவேன். அவர் இன்றைக்கி என் மனசுல ரொம்ப அதிகமாக ஊடாடிட்டு இருக்காரு. அவர் வள்ளலார் வாழ்க்கையை வாங்கணும்னு நினைக்கிற மனசு எனக்கு வந்திருக்கு. இப்போ அவர் மாதிரியே வாழணும், அவரை மாதிரியே எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஐயாவை பார்க்கும்போது எனக்கு வள்ளலாருக்கு அப்புறம் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்க வந்திருக்காருன்னா எனக்கு தோன்றுறது. என்னுடைய மனசுப்படி நான் அவரை வள்ளலார் தான் பார்க்குறேன். எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஈடுபாடு அதிகம் வள்ளலார்கிட்ட. அந்த வள்ளலார் உருவத்தில் ஐயா வந்து மேலே அதே மாதிரியே மற்றதையும் கொடுத்து வளரணும்னு எத்தனை ஐயா ரங்கநாதன் வந்து ஏன்னா அவர் சின்ன வயசுல இருந்து என்ன பாக்குறாரு. நான் சின்ன பையன்ல ஏன்னா எங்க அப்பா தான் இவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. உட்கார்ந்து பேசுங்க, நீங்க உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. நீங்க அவர் நின்றுட்டு பேச கஷ்டப்படுவார். சொன்னது என்னோட வயசானவர், 94 வயசு. வாழ்க்கை வந்திருக்கு. 94 வயசுல முன்னிலையில எவ்வளவு அனுபவம். 2 பேரும் சிறு வயது ஒரு கல்யாணம் ஆன காலத்தில் அவங்க அப்பா அந்த இடத்த வாங்குற போது நான் கூட அப்பேற்பட்டவன் ஞானம் வந்தது என்றால் அந்த ஞாபக சக்தி எப்படி ஒரு கிடைத்தது என்பது என்னால் புரிந்து கொள்ள முடியும். நானும் பார்க்கிறேன். ஒரு இடத்துல பார்க்க போறதா வாழ்ந்து கொண்டு இருக்கேன். ஏன்னா பக்கத்து பார்க்கிற போது வாழ்ந்துகிறேன். அவருக்கு நல்ல ஒரு எதிர்காலம். இந்த தெய்வீகத்தில் அவருக்கு ஞானம், அறிவு, ஆற்றல் இந்த 3 அவர் கையில் இருப்பதுனால் வேற இருக்கிற ஆண்டவன் இவருக்கு வழிகாட்டுவார். இவருடைய உரை வேறுக்கு வந்து பணியாற்றுவார். தெய்வீகம் இந்த வயதிலே. ஆகினால அவரை நான் தொடர்ந்து பாராட்டி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா. போறோம் இவ்வளவு பேசுறதே போறோம். அப்படியா வந்து பாக்குறேன். போயிட்டு வாங்க, பார்த்து போங்க, வெளில போங்க. ஆமா போயிட்டு வாங்க. ரீசென்ட்லி அவருடைய குருமாரும் என்னுடைய குருமாரும் நண்பர்களாம். அந்த மூலமா எனக்கு அறிமுகமாயி இவரை போய் பாத்தீங்கன்னா உங்க பிரச்சனை தீரும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து சின்ன சின்ன கவலைகள் தான் இருக்கு, அதெல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் முதல்ல அந்த இறைவன்னா யாரு, அதனுடைய முழுமையான
அறிவை பெறணும் அப்படிங்கிறதுக்காக வந்தாங்க. என்கிட்ட ரொம்ப நாளா என் கூட பயணிக்கிறாங்க. எல்லா வகுப்புக்கும் வந்துருவாங்க. ஆனா அவங்களுடைய மனக்கவலைகளும் நீங்கிய வண்ணம் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அனுபவங்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காக அழைக்கிறேன். வணக்கம். நானும் ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணி அந்த அமைப்புக்கு பேர் விஸ்வயோக தர்ஷன் இருக்குது. இருந்தாலும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒன்று ரெண்டு ஒரு தீர்க்க முடியாத கவலை அப்படிங்கிறது எனக்குள்ள இருந்துட்டு. அப்ப நான் இன்னொரு ஐயாவை தொடர்பு பண்ணேன். அவர் அந்த ஒரு பீடத்தோட தலைவர். அப்ப அவங்கதான் சொன்னாங்க, நீங்க போய் ஐயாவை பாருங்க, பாத்தீங்கன்னா நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படி சொன்னப்ப நான் இன்னைக்கு உடனே புறப்பட்டு வந்தேன். முதல் நாள் பேசிட்டீங்கன்னா மறுநாள் காலையிலே புறப்பட்டு வந்தேன். வந்துட்டு ஐயாவை பார்த்து அன்னைக்கு எனக்கு இங்க இப்படி எதுவுமே தெரியாது. ஐயாவை நம்ம போய் பார்க்குறோம், நம்மளுக்கு நிச்சயமா ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். நிச்சயமா அன்னைக்கே என்னுடைய கவலை தீர்ந்து எனக்கு ஃப்ரீ ஆயிட்டேன். பீஸ்ஃபுல் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் டெய்லி ஐயாவோட வகுப்பை அட்டன் பண்ணுறது, அவங்க ஐயா கொடுத்த அந்த புக் இருக்கு இல்லைங்களா, கீதையின் ஞானம், அதை டெய்லி படிக்கிறது, இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டு வரேன். இதில் யாரெல்லாம் இப்போ கலந்துருக்கீங்களோ எல்லாம் பாக்கியவான்கள் தான். எல்லாரும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வெளியில் போய்கிட்டு இருப்பாங்க, ஹோட்டலுக்கு போயிட்டு இருப்பாங்க, குழந்தைகளை கூட்டின்னு இங்கே போயிட்டு இருப்பாங்க, அங்கே போயிட்டு இருப்பாங்க. நம்ம இப்போ எவ்வளோ பேர் இங்கே 10 பேர் 15 பேர் இருக்கோமோ ஞானத்தை தேடி போகிறோம். இதுக்கு அந்த இறைவனோட சிவபுராணத்துல என்ன சொல்லியிருக்கு, அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த கிருப்பை இருக்க தொட்டுதான் நம்ம இன்னைக்கு எல்லாரும் இங்க ஐயாவோட முன்னிலையில இங்க கூடி இருக்கிறோம், ஞானத்தை அடைகிறோம். நம்மளுக்கு இறைவன் வழி காட்டிக்கிட்டே இருக்காரு. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். அதாவது அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், யார் எத்தனை பேர் வந்தாலும் என்ன, நாம ஏற்கனவே வாங்கிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது. இன்னைக்கு போனா ஒரு புது கருத்து வருமே. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஐயா ஒரு சொல்லியிருப்பாங்க, ஆனா அந்த கருத்தை இன்னைக்கு சொல்லும் போது இன்னைக்கு ஒரு புது ஞானம் கிடைக்குவாங்க. அதை அவங்க வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த வயசுலயும் சரி எனக்கு வயசாயிடுச்சு, நான் படுத்துக்கிறேன், டயர்டா இருக்கு. ஞானத்தை தேடி போக போக அங்க வயசே கிடையாது, அங்க சோர்வு கிடையாது, டயர்டு கிடையாது, போய் படுத்துக்கலான்ற அந்த இதுவே வராது. சிவன் நாமத்தை சொல்லுங்க, சிவாய நமோம் சொல்ல சொல்ல அந்த ஞானத்துல போதை இருக்கு. கர்மா போயிட்டே இருக்கும். கர்மா போக போக இந்த போதை அதிகமாயிடும். அப்ப எல்லாரும் போய் அதுக்குள்ள போயிடுவாங்க. நல்ல எண்ணங்கள் வரும், நல்ல புத்தி வரும், அப்ப அதிலே போக ஆரம்பிச்சுடுவாங்க. இத நீங்க தயவு செய்து எல்லாரும் குடும்பமா இருக்கிறவங்க எல்லாம் உங்க பேரன் பேத்திகளுக்கு அதை சொல்லணும். நீங்க மட்டும் என்ஜாய் பண்ண போறவே போறாது. அந்த இளைய தலைமுறையினருக்கு அவங்க எதை இழந்து இன்னைக்கு ஏதோ ஒண்ணுமில்ல தேடி ஓடுறாங்கன்றத அவங்களுக்கு புரிய வச்சு அதை செய்ய கூடும்போதுதான் உங்களுக்கு அந்த உண்மையான ஞானம் கிடைக்குதுன்றத நான் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம போயிடுவோம், நம்ம போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன விட்டு செல்றோம், அவங்களுக்கு என்னத்தை நம்ம உணர்த்துறோம், அது ரொம்ப முக்கியம். இந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்கணுங்கிறது அவங்களோட அனுபவத்தை வச்சு சொல்லி கொடுத்து அதை கொண்டு வருவாங்க. அவங்களும் அந்த குழந்தையோட என்ஜாய் பண்ணுவாங்க. சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயமா, நல்ல சமூகமா, நல்ல தலைமுறை வரும். அப்படி வரும்போது நான் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஞானத்தோட பிறப்பாங்க. அது தேவையில்லை, ஒண்ணுமே சத்து இல்லாத சேர்த்து வச்சு என்ன பண்றது, அது தருதலையா தான் பிறக்கும். ஆனா ஞானத்தோட பிறக்கணும் அப்படின்னா ஏற்கனவே சத்து உள்ளவங்க இருந்தா தானே ஞான குழந்தைகள் பிறக்கும். நிச்சயமா அந்த பிரீட் மாறி மாறி வரும்போது நல்ல தலைமுறை கிடைக்கும், நல்ல சமுதாயம் உருவாகும். சத்திய யுகத்தை நம்ம இங்கே பார்ப்போம். கலிகாலம் 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 சொல்லிட்டே இருக்க வேண்டாம். கலிக்கு நம்ம ரொம்ப பிரஷர் கொடுத்து அவனை தூக்குறதாலதான் அவன் அதிகமா செயல்படுறான். அங்க கீழே இறக்கி சிவத்தை சொல்லும் பொழுது நம்ம கிருஷ்ணர் ஜெகத்குரு, பகவத்கீதை, அப்ப என்ன அர்த்தம், அதை நாம படிச்சு அந்த கருத்துக்களை சொல்லி நம்மளுக்குள்ள நம்ம குழந்தைங்களுக்குள்ள அந்த கருத்துக்களை மேன்மேலும் மேன்மேலும் ஐயா கொண்டு வர ஞானத்தை கொடுக்கும் பொழுது நல்ல தலைமுறை கலிகாலமாவது இந்த காலமாவது சத்திய யுகத்தை இங்கே உருவாக்கி நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். சந்தோஷம். அறிவோம்.